இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம். 24/1/2025 இதை கேட்டோம். அப்பொழுது எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க. ஏற்கனவே எங்கள் கூட்டங்க நடத்த வேணும்னு கேட்டோம். ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன். எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் அதை எடுத்து நடத்தினோம். அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க. முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம்.